ஹலோ எரியான், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அருணாச்சலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. பின்னாடி ஒருத்தன் கேமான இருக்கிறான், அவனை கண்டுக்காதீங்க. இந்த படம் வந்துட்டு அரௌண்ட் 1997 ரிலீஸ் ஆயிருக்கு. இதை ரீவாட்ச் பண்றதுக்கு நான் எதுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, இந்த படத்தோட ஒன்லைனர் ஆகட்டும், இந்த படத்துல இருக்கிற பேஸ் லைன் ஆகட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஒரு விஐபியோட மகன் அவன் வந்துட்டு பணத்தோட ருசியில வந்துட்டு வளரக்கூடாது அப்படின்ட்டு அவனை தனியா லைக்வைஸ் அவங்களுக்கு தெரியாது. மீன்ஸ் அந்த ஹீரோ ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அனாதை மாதிரி தான் வளருவார். பட் யாருக்கும் அவங்க ஃபேமிலி அவனை வளர்த்துன்னு இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க நீ ஒரு அனாதைன்ட்டு. அட் சம் பாயிண்ட் வந்துட்டு நீ ஒரு அனாதை அப்படின்ட்டு அவருக்கு ரிவீல் ஆகும்போது அவர் அந்த வீட்டை விட்டு சென்னைக்கு வந்துடுவார். சிட்டிக்கு வந்துட்டு நம்ம அந்த வீட்டில் இருக்கிறது வேணாம், நம்மளுக்கு இருக்கிற இதுக்கு நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு வந்துடுவார். பட் அதுக்கப்புறம் இவர் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவரோட விஏபியோட சன் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்துட்டு நடக்கிற ஸ்கேம் என்ன, இதுக்கு பின்னாடி வந்துட்டு நடக்கிற பொலிட்டிக்கல் கேம் என்ன அப்படின்றதால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பார். லைக்வைஸ் என்னன்னா, அவர் இந்த விஐபியோட சன் அப்படின்ட்டு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு குரங்கு வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு அவரோட கழுத்தில் இருக்கிற அந்த என்னடா சொல்லுவாங்க அதுக்கு, ருத்ராட்ச கொட்டையை வந்துட்டு ஒரு குரங்கு ஒரு குரங்கு வந்துட்டு எடுத்துன்னு போயிடும். அண்ட் இவரும் அதை துரத்தினே பின்னாடி போகும்போது அவருக்கு சில விஷயங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்படி தான் ஒரு காட் வந்துட்டு இவருக்கு ஒரு ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அண்ட் அதுவும் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைன் என்னன்னா, ஒரு 30 days 30 crores வந்துட்டு நீ ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 30 days 30 crores இருக்கிற லைன் என்னன்னா, 30 days 30 crores ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 30 crores ஸ்பெண்ட் பண்ணார்னா இவருக்கு வந்துட்டு 3000 crores வந்துட்டு இவருக்கு ரிட்டர்னா, மீன்ஸ் இவரோட அப்பா வந்துட்டு இவருக்காக எடுத்து வச்ச சொத்து வந்துட்டு இவருக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை வந்துட்டு அவர் எப்படி அச்சீவ் பண்ணுறாரு, அந்த 30 crores வந்துட்டு அவர் செலவு பண்ணாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவர் அதுக்காக பெட்டிங் பண்ணுவார். சில ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் ஒரு கம்மி சொன்னாங்கன்னா அதுக்கு இவரே ஜாஸ்தியாக டபுள் த ரேட் பில் போட்டு தருது. இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணுவார். அண்ட் அதை தடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீம் தனியாக ஒர்க் பண்ணின்னு இருக்கும். அண்ட் அதெல்லாம் எப்படி இவர் எதிர்த்து லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த 300 crores வந்துட்டு இவர் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் படத்தோட ஹோல் கதையாக இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் சின்ன சின்னசாக அங்கே வர நார்மலாக இப்போது நான் ப்ரீவியஸாக சொன்ன 2-3 வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். என்னென்னா, அவரோட அந்த டைமில் வந்துட்டு ரஜினி படம்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு காமெடியன் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அரௌண்ட் ஒரு 80s அப்புறம் அதுக்குன்னே செப்பரேட்டாக காமெடியன் இருக்க மாட்டாங்க. இவரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி பண்ணுவார். செகண்ட் ஆஃபில் வந்துட்டு அவரோட நார்மல் ஆக்ஷன் மோடுக்கு இவர் மாறிடுவார். அதே மாதிரி தான் இப்போ ப்ரீவியஸாக நான் சொன்ன 2 படங்களாகட்டும், பாஷா ஆகட்டும், மற்ற படங்களாகட்டும், நான் சொன்ன படத்தில் இதே மாதிரி தான் சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இதில் மெயின் வந்துட்டு நீங்கள் என்னென்னா, இந்த படத்தில் லாஜிக்கலாக பார்க்குறேன், அது எப்படிப்பா இதுக்கு எப்படி அவன் வந்துட்டு டபுள் த ரேட் கொடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்முன்னு படமே பார்க்காம கம்முன்னு வந்துருங்க. இது வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு சன்நெக்ஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழில். மற்ற இடத்துல எங்கே இருக்குதுன்னு தெரியல. மற்றதில் தெலுங்குல வந்துட்டு ஜியோ சினிமாவில் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். அண்ட் ஓவராலாக படம் வந்துட்டு வர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, படம் வந்துட்டு நார்மலாக இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் வர்த்து தான். படம் பார்க்கலாம். பீஸா படத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற என்ன கற்றுக்கணுன்னா, என்ன தான் பணத்தை வந்துட்டு அவன் அவ்வளோ இப்போ 30 days 30 crores செலவு பண்ணும்போது லாஸ்ட் டே வந்துட்டு மொத்தமாக எல்லா அமௌண்ட்டும் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த விஐபியாக இத்தனை நாளாக வச்சுருந்தவொடனே காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஹோட்டல்காரன் வந்துட்டு அவனோட பெட்ரூம்குள்ளேயே வந்துட்டு அங்கே வந்து துரத்துவாங்க. அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஏஞ்சி போங்க சார் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயம் புரியும். இவ்வளோதான் காசுன்றது இருந்தாலும் அது இருக்கிற வரைக்கும் தான் வேல்யூ இருக்கும், அது இல்லாததுக்கப்புறம் நம்மளுக்கு சுத்தமாக வேல்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்லைனர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இதில் வந்துட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா, நான் சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு சுருட்டு பிடிச்சிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அது தெரிஞ்சு போச்சு. என்னை கூட்டின்னு போய் ஒரு ரூமுக்குள்ளே எங்கே விட்ட அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு சுருட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாரு. நான் காலையில் வரைக்கும் இதெல்லாம் குடிச்சு தீர்த்துடணும்னு சொன்னார். நான் ஃபுல்லாக அடித்து தீர்த்துட்டேன் காலையிலக்குள்ளே. அப்புறமா காலையில் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு அந்த சுருட்டோட வாடையே ஆகலை. அவ்வளோ அடித்து எனக்கு அதை கண்டாலே ஒரு மாதிரி திகட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை வந்துட்டு எப்படி எது கூட லிங்க் பண்ணுவாங்கன்னா, அந்த
பணத்தாசை இருக்குல்ல, பணம் வேணும் வேணும்ன்ட்டு இருக்கும்போது அந்த பணத்தோட வேல்யூ வந்துட்டு அப்படி இருக்கும். அதே பணம் வந்துட்டு நம்ம கிட்ட நம்ம காலுக்கடியில் அப்படின்ட்டு இருக்கும்போது அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே நம்மளுக்கு போயிடும் அப்படின்ட்டு அந்த ஒரு சீனில் வந்துட்டு அவ்வளோ கிளியராக ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தட்ஸ் த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.